நான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, கிடாய் விஸ் ஆடு எது வந்து அதிக லாபம் தரும். இதில் வந்து ஒரு உண்மையான விஷயம் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆடு வளர்க்குறதுல கிடாய் வளர்ப்பது வந்து லாபமா அல்லது ஒரு பெண்ணாடு வளர்ப்பது வந்து லாபமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் பலரும் நினைக்கிறது வந்து கிடாய் பெரிதாக வளரும், ஆனால் கிடாய் தான் லாபம் தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது சரியா அல்லது ஒரு பெண்ணாடு வளர்த்தா தான் அதிக வருமானம் தருமா? இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தா நீங்களே ஒரு சரியான முடிவை வந்து எடுக்க முடியும். இது வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற அளவுக்கு ஆடு வளர்ப்பில் வெற்றி பெற முடியும். ஃபஸ்ட்டு ஆடு வளர்ப்பின் அடிப்படை உண்மை என்ன தெரியுமா? ஆடு வளர்ப்பு என்பது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷன்னு கூட சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஆடு வந்து குறைந்த செலவில் வளர்க்கலாம், அதே மாதிரி விரைவாக வந்து இனப்பெருக்கம் செய்யும். மிகவும் அதிக தேவை உள்ள ஒரு இனம் அப்படின்னு கேட்டால் ஆடு மட்டும்தான். ஒரு ஆடு வளர்த்தா ஒரு வருஷத்தில் 2 to 3 குட்டிகள் தரும். அதனால் ஆடு வளர்ப்பு என்பது ஒரு பெரும் சொத்துன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கிடாய் வளர்ப்பினோட பயன்கள் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, முதல்ல கிடாய் வளர்ப்பு வந்து நன்மைகள் வந்து என்னென்னா, ஒரு பெண் ஆடை விட வேகமாக வந்து கிடாய் வளரும், அதன் எடை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல கிடா 8 மாதத்தில் 25 35 கிலோ வரைக்குமே வளரும். அதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 500 700 ரூபாய் வரை இருக்கும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு கிடா பார்த்திங்கன்னா 15,000 20,000 வரைக்கும் கூட விற்க முடியும். எங்கிட்ட இருக்க கிடா வந்து நாங்கள் 30 to 40,000 வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பெருசாக எங்கள் கிடா இருக்கும். இன்னமும் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் ஆட்டுகளுக்கு கிடா வேணும் அப்படின்றக்காக நாங்கள் வந்து அதை வச்சுருக்கோம். நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் கிடாயை வந்து போட்டிருப்போம். வேணுன்னா நீங்கள் பழைய வீடியோக்குள்ளே பாருங்கள். இது ஒரு நல்ல வருமானம் கூட சொல்லலாம். இப்போ கிடாய் வளர்ப்பில் என்னென்ன குறைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? கிடாய் வளர்ப்பில் ஒரு பெரிய குறை இருக்குது. என்னென்னா, ஒரு முறை விற்றுட்டா அது மீண்டும் வந்து வருமானம் தராது. ஒரு கிடா ஒரு முறை தான் பணம் தரும். அதுக்கு பிறகு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இதுதான் அதோட முக்கிய குறைன்னு கூட சொல்லலாம். ஆனால் பெண்ணாடு வளர்ப்பின் நன்மைகள் பார்க்கலாமா? இப்போ பெண்ணாடு வளர்ப்பில் மிகப்பெரிய நன்மை என்னென்னா, ஒரு பெண்ணாடு ஒரு வருஷத்தில் 2 முறை குட்டி வந்து ஈனும். ஒரு முறைக்கு வந்து 2 குட்டி வந்து ஈனுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வருஷத்தில் 4 குட்டி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு குட்டியோட விலை 5,000 to 6,000 வரைக்கும் போகும். இப்போ 4 குட்டி 5,000னா இப்போ 20,000 ரூபாய் 4 குட்டிக்கு வரும். அப்போ அந்த பெண்ணாடு பார்த்திங்கன்னா மீண்டும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதே 4 குட்டி ஈனும். 4 குட்டி ஈன்றது இருக்குது, 3 குட்டி 4 குட்டி ஈன்றது கூட வாய்ப்பு இருக்குது. எங்கிட்ட இருக்க ஆடெல்லாம் 3 குட்டி 4 குட்டி தாராளமாக ஈனும். குறைந்தபட்சம் 2லேருந்து அதிகபட்சமாக 4 வரை குட்டி ஈனும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரே ஆடு பல வருடங்கள் வந்து வருமானம் தரும். உண்மையான ஒரு வாழ்க்கை கதையை வந்து பார்க்கலாமா? ஒரு சின்ன கதை தான் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி வந்து இருக்கிறாரு. அவர் பேர் வந்து முருகன். அவர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 10 கிடா வாங்குறாரு. அவர் நினைக்கிறாரு அது அதிக லாபம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மாதம் கழித்து அவர் வந்து அந்த கிடாய்களை வந்து விற்றுறாரு. அதில் வந்து லாபம் வந்து பார்க்குறாரு. ஆனால் மீண்டும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு என்னென்னா, ஒரு 10 பெண்ணாடு வந்து வாங்குறாரு. ஒரு வருஷத்தில் வந்து அவருக்கு 30 குட்டி வந்து கிடைக்குது. அவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அவரோட வருமானம் வந்து 3 மடங்கு வந்து அதிகரிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவர்கிட்ட 100 ஆடோடு வெற்றிகரமாக அந்த ஆட்டு பண்ணையை வந்து நடத்திக்கிட்டு வர்றாரு. இப்போ கணக்கு மூலமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 10 கிடா வளர்த்தா ஒரு கிடாயோட ப்ராஃபிட் வந்து 5,000 ரூபான்னு வச்சுக்கலாம். 10 கிடானா 50,000 ரூபாய். ஆனால் 10 பெண்ணாடு வளர்த்தா ஒரு ஆடு 4 குட்டிகள். அப்போ 10 ஆடு 40 குட்டிகள். ஒரு குட்டி வந்து 5,000 ரூபாய்னா 40 × 5,000னா 2 லட்சம் ரூபாய். இதுதான் உண்மையான வித்தியாசம் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதை யாரெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? விரைவான லாபம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடா நீங்கள் வந்து வளர்க்கலாம். இப்போ எனக்கு வந்து 2 மாதத்தில் எனக்கு வந்து லாபம் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கிடாயை வந்து வளருங்க. இல்லை நான் வருஷம் முழுக்க இல்லை, ரொம்ப நாள் நான் நீண்ட நாள் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்ணாடு தான் வளர்க்கணும். இதுதான் வந்து சரியான முடிவுன்னு கூட சொல்லலாம்.
இப்போ சிறந்த முறை என்ன தெரியுமா? 80% பெண்ணாடு தான், 20% கிடாய் தான். ஏன்னா இதுதான் ப்ரொஃபஷ்னல் அந்த விவசாயிகள் வந்து பயன்படுத்தும் ஒரு முறைன்னு கூட சொல்லலாம். இப்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், கிடா வந்து ஒரு முறை தான் வருமானம் தரும். ஆனால் பெண்ணாடு பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுக்க வருமானம் தரும். அதனால் நீங்கள் வெற்றி பெற வேணும்னா கண்டிப்பாக பெண்ணாடு வளர்ப்பில் கவனம் செலுத்துங்க. அது வந்து உங்களை வாழ்க்கையை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண்ணாடு ஏன்னா அடுத்தடுத்து குட்டி போடும்போது ரீசைக்கிள், அதாவது ஒரு பிளாஸ்டிக் எடுத்தால் என்ன செய்கிறோம், அது வந்து திரும்ப வந்து மக்கி போகுமா? முடியாது. அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்ணாடு வந்து வருடம் முழுக்க குட்டிடும். வருடம் முழுக்கனா வருடம் முழுக்க கிடையாது, வருடத்தில் 2 தடவை குட்டிடும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அடுத்த 2 தடவை ஏறும். இப்படியே வந்து 10 ஆடு ஒரு வருஷத்துக்கு 2 முறை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய லாபம் தானே. கிடாய்னா அப்படி கிடையாதுங்க. கிடா வந்து இப்போ நம்ம வாங்குறோன்னா ஒரு 2 மாதம் வளர்க்குறோம், அதில் ஒரு லாபம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் ஒரு 10 பெண்ணாடும் ஒரு கிடாயும் வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு எதில் வந்து லாபமாக உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வந்து நீங்களே உங்கள் முடிவெடுங்க. நீங்களே ஒரு முடிவெடுத்து கிடாய் பெஸ்ட்டாக இல்லை ஒரு பெண்ணாடு வளர்க்குறது வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதனால் என்னோட சஜஷன் என்னன்னா, ஒரு கிடாயை வளர்க்குறத விட, வெறும் கிடாய்களாக வளர்க்குறத விட நம்ம வந்து ஒரு பெண்ணாடு வாங்கி, ஒரு பெண்ணாடுனா உங்களுக்கு எத்தனை ஆடு வாங்கி வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை ஆடுகள் வாங்கி நீங்கள் வளர்த்தா அதிக லாபம் பெறலாம். ஏன்னா இதில் வந்து 10 ஆடு இருந்தால் கண்டிப்பாக 2 லட்சம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வருஷம் முழுக்கனா அந்த குட்டிகளை வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கிடாயே வாங்கி ரொம்ப நாள் நீண்ட நாள் வாங்கணும், வளர்க்கணும், உங்கள் தொழில் வந்து அதுலேயே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஒரு பெரிய பண்ணையாளராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பெண்ணாடு வாங்கி வளர்க்குறது தான் எங்களோட சஜஷன் கூட சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று போட்ட ஆடுகள் வந்து வேணும்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திரும்ப நாங்கள் கால் பண்ணி பேசுவோம். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கனால வெளியே ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே ஆளே போகணும் இல்லையா? அதனால தான் அவங்கள்ட்ட பேச முடியல. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். மறக்காமல் வந்து என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட சஜஷன் என்ன? ஆடு வளர்க்குறதுல நீங்கள் வந்து கிடாய் வளர்க்க போகிறீங்களா இல்லை பெண்ணாடு தான் வளர்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா அப்படி யார் வந்து பெண்ணாடு நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க யார் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம்.